நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருடைய அற்புதமான நற்கருணை பிரசனத்திற்கு முன்பாக தங்களையே படைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இயேசுவே மெசியா என திருத்தூதர்கள் அறிவித்தார்கள். அதையே அவர்கள் பறைசாற்றி ஆண்டவரை நம்பினார்கள். அதேபோல ஆண்டவரே மெசியா என்று நம்பி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் அவரளிக்கும் மீட்பில் பங்கு கொள்கிறார்கள். இந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரே அனைத்துலகின் வேந்தர் நீரே என்று பாடி புகழ்ந்து போற்றுவோம். திருப்பாடல் 47 நம்மை அழைக்கிறது. மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே என்று இந்த இறைவார்த்தைகள் நம் ஆண்டவரை உலகத்தின் அரசர் என்று அது அறிக்கையிட்டு மகிழ்கிறது. பரிசுத்த இறைவனின் கரங்களில் தங்களையே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிற அனைவருக்கும் இறைவன் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை நல்கி அவர்களை வாழ வைக்கிறார். ஆகவே அவர் அரசராயிருக்கிறார் என்கிற உண்மையை உணர்ந்திருக்கிற நாம் அவரை அப்படியாகவே பாடி புகழ்கிறோம். கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுள் அனைத்துலகின் வேந்தராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு புகழ்பா தொடுத்து அவரை புகழ்ந்தேத்தும் இந்த வேளையில் அவர் நம்மீது ஆட்சி செலுத்துகிறார் என்பதை பல்வேறு நிலைகளில் அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அவரை அரசராக ஏற்று நம் வாழ்வில் வருகிற துன்பத் துயரங்களுக்காக அவரிடத்திலே மன்றாடுகிற போது அவர் உண்மையான அரசராக நம்முடைய துன்பங்களை எல்லாம் நம்மிடமிருந்து எடுத்து நம்மை விடுவிக்கிற அரசராகவே இருக்கிறார். ஆகவே அவரை நாம் புகழ்ந்து பாடுகிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாக நாங்களும் அந்த ஆபிரகாம் நம்பிய கடவுளை, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டவருடைய அன்பான அடையாளத்தை நாங்களும் உணர்ந்து எங்களுக்கும் அவர் வெளிப்பாடுகளின் தேவனாயிருந்து தன்னை பல்வேறு நிலைகளில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்கிறோம். ஆபிரகாமை மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் திரும்ப நிற்கிற ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்து அவர்கள் வழியாக பெரிய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
இந்த உண்மையை உணர்ந்திருக்கிற நாங்கள் உன்னதரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறோம். நீரே தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்து இந்த நாட்களில் உமக்கு சான்று பகர பாக்கியமும் கிருபையும் தந்து வழிநடத்துவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே.